ரிஷபராசிக்காரங்க இந்த 2026 லாப சனியை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்கு செல்ல வேண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்த மாநிதி பெருமாள் கோயில் திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மரக்கா வச்சிருப்பார். மரக்கால் அப்படின்னு சொன்னால் படி சொல்கிறோம் இல்லையா, அதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்ததுன்னா அதான் மரக்கா. அதில் நவநிதிகளையும் அளந்து கொடுக்கக்கூடிய பெருமாளாக, சயனிக்கக்கூடிய பெருமாளாக இருப்பார். வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தங்கத்தை வாரி கொடுக்கக்கூடிய பெருமாளாகவும் வைத்த மாநிதி பெருமாள். இந்த பேரே பாருங்க, வைத்த மாநிதி. குபேரன் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்ட திருத்தலம் இந்த திருக்கோளூர் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நவநிதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கநிதி பதுமநிதி மாதிரியான நவநிதிகள். அந்த நவநிதிகளும் யார்கிட்ட தலைவனை போய் சரணாகதி அடையணும்னு நினச்சப்ப குபேரன் ஒரு சாபம் வாங்கியிருக்கிறான். அதனால் ஒரு குபேரனை போய் அடைய முடியாது இருந்த நேரத்தில் பெருமானே இந்த நவநிதிகளை கொண்டு சயனித்த திருத்தலம் தான் இந்த திருக்கோளூர். ஆழ்வார்கள் எல்லாம் அதிகமாக பாடி இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோளூர் தான். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, தீபாவளி நாளில் ₹1 காயின் கொடுப்பாங்க, வரவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பெருமாள் கிட்ட இருந்து அந்த மரக்காலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சாங்கன்னு சொன்னால் அடுத்த அந்த தீபாவளி திருநாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்க பயங்கரமாக உயர்வடைஞ்சிருப்பாங்க. இதுதான் திருக்கோளூரோட சிறப்பு. இந்த கோயிலுக்கு தான் ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா லாப சனி இரட்டிப்பு ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.